அழகா பேட்டி ஏன் புடவைய பார்த்தாளரு? நான் தான் உன் தங்கச்சின்னு எங்க அண்ணன் கிட்ட சொல்லிக்கிட்டு அழ முடியலையேம்மா. அவன் டாக்ஸில அவர் தான் டிரைவரு. தன் தங்கச்சிக்கு இன்னைக்கு பிறந்த நாள், இந்த புடவைய எந்த பொண்ணுக்காவது பரிசா தரப்போறேன்னு சொன்னாரு. உங்க தங்கச்சி இங்கதான் இருக்கேன்னு சொல்லணும்னு துடிச்சேன். முடியலம்மா, முடியல. இதுவரைக்கும் எங்க இருந்தேன்னு கேட்டா, இதுவரைக்கும் இருந்த இடத்த சொன்னா பரிசா தருவாரு, பதவி போக மாட்டாரா? நான் இருந்த இடத்துல நல்லவளாதான் வாழ்ந்தேன்னு சொன்னா தெய்வம் கூட நம்பாதேம்மா. அதனாலதான் பேரு கூட சொல்லாம யாரோ ஒரு பொண்ணு மாதிரி புடவையை கேட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். देखो बेटी, उनके வரைக்கும் நம்ம நல்லவோ. என்னைக்காவது உங்க அண்ணனை பார்த்தா நீ நல்லவோன்னு நம்ம சொல்றோம். அம்மா, இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. आइए आइए, வாங்க இன்ஸ்பெக்டர் சாப். கூல் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா இல்ல காஃபி சாப்பிடுறீங்களா? இந்த உபச்சாரம்லாம் வேண்டாம், எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும். என்ன இன்ஃபர்மேஷன் வேணும்? இந்த போட்டோல இருக்கிறவன் இங்க வரதுண்டா? அவனுடைய அட்ரஸ் தெரியுமா? இந்த மாதிரி ஆளு இங்கே வரதில்லை சார். மாலும் நகி. நல்லா பார்த்து சொல்லு. இல்ல சார், நான் இந்த ஆளை பார்த்ததே இல்ல. நீ போய் சொல்ற? பகவான் கி கசம் சத்தியம் சொல்றேன் சார், இந்த ஆளை பார்த்ததே இல்ல. ஆல் ரைட், நீயா பிடிச்சு கொடுத்தா ஓகே, நாங்களா பிடிச்சா கூண்டோட கைலாசம். ஜாக்கிரதை. கமான். நெத்தி பொட்டாட்டமா வடைய சுட்டுக்கணும் 10 பைசான்றியே, இது நியாயமா? நியாயம் இல்லாம என்ன அவளை ஏறிக்கணும் போகுதே, சட்டை இறக்கி விட. அப்படி சொன்னா இந்த அர்த்தம், அதாண்டி அர்த்தம். துண்ணா துணுக்கு துኛட்டி போங்கடி. என்னம்மா சரக்கு ஒத்தியா இருந்தா துட்டும் ஜாஸ்தியாக இருக்கும். என்ன 2 வடை கொண்ட வடையெல்லாம் தீர்ந்து போச்சியா? இத்தோட 24 வடை தின்றுருக்க. இன்னமே வடை கேட்ட வடை சட்டியை தான் துண்ணணும். அப்பா, இது வரைக்கும் ஓசில 24 வடை தின்னாச்சு. நாளைக்கு குடுக்கலன்னா வடை சட்டியத்தான் தின்னணும். ஆட்டா பாவி கான்ஸ்டபிள் அடாவடி. யாயா காட்டி கொடுத்த உனக்கு ஓசி வரையா? ஓசி துட்டெடு. உன்னாலதான் என் வேலை போச்சு. எனக்கு வேலையை வாங்கி கொடு, நான் துட்டை எடுக்கிறேன். உன்னை எவையா பாட்டில டெஸ்ட் பண்ண சொன்னது? உன்னை யாரு பாட்டில சாராயத்தை ஊத்தி தண்ணின்னு குடுக்க சொன்னது? இப்ப என்னன்ற நீ என்னன்ற நீ? துண்ண மடக்கு துட்டை எடுத்து கீழே வையன்ற. என் வேலையை வாங்கி குடுன்றேன். நல்லா இருக்குது நியாயம். யோ மரியாதையா துட்டை எடுத்து கீழே வைக்கல, வேட்டி சட்டை அவுத்து வச்சுட்டு ஓடு. என் வேலையே போயாச்சு, எத்த அவுத்தான? துணி அவுக்கிறாரா? இல்லையே. அடரே, நம்ம கான்ஸ்டபிள் சாரு எங்க இப்படி வாங்கிறேன். என்னோட வேலை போனதுக்கு காரணமே இந்த பொண்ணுதான். அப்ப இப்ப வேலையில இல்லையா? இல்ல வாங்கிக்கிறேன். அட பாவமே, ஒன்னால வேலை போச்சுன்னா நீ தான் வேலை கொடுக்கறதா நியாயம். நான் என்னத்தையா வேலையை கொடுக்கறது? பாரதத்துல கிருஷ்ணன் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, அட அத்தான் என்ன சொல்லிக்கிறாருன்னு கேக்குறேன். என்னமோ சொல்லினார். என்ன தண்ணி எடுத்தா வேலை கொடுன்னு சொல்லிக்கிறாரா? அது பாரதம் வச்சுல கண்ண பரமாத்மா எங்கா ஒரு பக்கத்துல சொல்லி இருப்பாரு. அதனால நீ வேலை கொடுக்கறதா நியாயம். என் கையில ஒரு வேலை இல்ல, அந்த ஆள் எங்கேயாவது போய் வேலை தேடிக்கணும். நாய்கிறேன், எனக்கு திருடனை பிடிச்சுதான் பழக்கம். அவங்கிட்ட போய் எனக்கு வேலை கொடு அப்படின்னு எப்படி கேட்க முடியும்? அதானே, எப்படி கேட்க முடியும்? அதனால நீ வேலை கொடுக்கறதா நியாயம். அல்லாங்காட்டி அவர் அவுத்துறதா நியாயம். அதான் சரி. பாவி, ஒன்ன போய் கூப்பிட்டேன் பாரு. என்ன நீ? எனக்கு வேலை வேணும். வேலை தானே? பாரியா, இங்க வடை சட்டி, இட்லி பானை, அண்டா கொப்பரை எல்லாத்தையும் நீதான் விளக்கணும். வீட்டுல அதைத்தான் நான் செய்யறேன், இங்கே விளக்கிறேன். பருப்பு மசாலா அரைக்கணும். அரைக்கிறேன். கிணத்துல இருந்து தண்ணி இழுத்து போயிடுவாங்க, ஊத்தணும். ஊத்துறேன். நெய்யாலுமா? சத்தியமா சொல்றேன், வயிற்று பொழப்புக்காக நீ எத்த சொன்னாலும் அத்தெல்லாம் நான் செய்யறேன். சரி, இட்லிக்கு ஊற வச்சிருக்கிறேன், அத்த போய் அரை. ஆண்டவா, ஆரம்பமே அறவையா? அட போ. ஜகு, உன்னை பார்க்கதான் வந்தேன். கஸ்தூரி எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன குஷி மேல இருக்கா? குஷியா? தாபாய், அவளை படுக்குழியில தள்ளிட்டியா? அரே क्या बात है, நீ சொன்னாலும் அந்த தப்பு நாங்க செய்யறான் இல்ல ஜக்கு. அப்போ கஸ்தூரி நாம கெடுக்க மாட்டாங்க ஜக்கு. நானும் ஒரு தாய்தான். எல்லாருக்கும் சைத்தான் ஆயிட்டா பகவான் நம்ம சும்மா விடுறான் இல்ல. பல பொண்ணுக்கு நான் நாயா இருந்தாலும் ஒரு பொண்ணுக்காவது தாயா இருக்கணும். அவ கெட்டு போகலே ஜக்கு. பெரிய தவறு செஞ்சுட்டு பயந்த தப்பிக்க வச்சுட்டேன்.
ஜக்கு, நீ இந்த குப்பத்து மேல இருக்காதே. போலீஸ் உன்னை தேடுறான். எங்கேயாவது ஓடிப்போ. எங்கே ஓடுறது? எல்லாம் விட்டு போச்சுன்னு நினைச்ச அந்த ஆண்டவன் மறுபடியும் பாசத்தாலே கட்டி போட்டான். ஜெயக்குமாருடைய ஜாதகம் தெரிஞ்ச ஒருத்தன் கிடைச்சிட்டான். எங்க வந்துகிட்டே இருக்கான், வந்துருவான். ஜெயக்குமாருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஜெயக்குமார் செத்தான்னா அவருடைய வரலாறு இந்த லயன் கோவிந்தன் தான் எழுதணும். உங்களுக்கு நான் எப்படியோ அப்படியே. எங்க வரோம்? எதுக்கு வரோம்? எப்ப வரோம்? பஸ்ல வரான், காலையில. விடாத, உடனே கையோட கூட்டிட்டு வா. அப்பா அப்பா, டிரைவரையா வண்டியை எடுங்க. காலாடி பேட்டை பொம்மி குப்பம் போகணும். அப்பா, என்ன வெயில் மூளையே உருகி போயிடும் போல இருக்குது. அப்பா அப்பா, அந்த ஜக்குவை பார்த்து நீயா? செல்வமா. ஏய், இப்ப தெரியுமா ஜக்கு இருக்கிற இடம் உனக்கு? என்ன? உன்னை ஒரே அடிச்சு கொண்டுடும். டிரைவர், வண்டியை நிறுத்து. ஐயோ ஐயோ அப்பா. திருடன் தலையாரி வீட்டுல நுழைஞ்சா மாதிரி இந்த கோவிந்த அந்த செல்வத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டானே. டிரைவர், அந்த டாக்ஸியை ஃபாலோ பண்ணு. ஐயோ ஐயோ, கதவை சாத்தடிக்கும். கதவை திறந்து வைக்க ஓட சத்தியா. ஐயோ, ஜக்குவ நினைச்சாவே எனக்கு பக்கு பக்கு பக்குன்னு அடிச்சுக்குங்க. அட்ரஸ் இல்லாத பைய அட்ரஸ் கேக்குறீங்களே, நான் என்ன செய்வேன்? முருகா முருகா, உன் மனம் முருகாதா முருகா முருகா. ஐயோ ஐயோ, நீ டிராக்டர் ஓட்டுறியா? சின்ன வயசுல குடிச்ச பாலெல்லாம் தயிரா வெளியில வருது. முருகா முருகா, எனக்கு ஒண்ணும் தெரியாது தம்பி, என்ன விட்டுடு, நான் ஓடிடுறேன். எந்த இடம்? இவன் வேற இங்க வரான். ரெண்டு பேரும் சேர்ந்தா நம்மள பிச்சு குதறி விடுவான். கணக்கு யார கணக்கு போட வந்த? ஐயோ, அதான் கணக்கு இல்லாம கொடுத்துட்டாங்களே. பாவம் தம்பி செல்வம், உடம்புல இருக்கிற நட்டு போட்டெல்லாம் கலட்டி பார்த்து பார்த்தா அடிச்சு விட்டாங்க. செல்வத்தை யாராச்சாங்க? உன் சிநேகித செல்வத்தை தான் அடிச்சவங்களை அடையாளமா பார்க்க முடியும். யாரோ டாக்ஸி மேல குழந்தைய ஏத்தி விட்டான்னு சொல்லி, குழந்தை மேல டாக்ஸிய ஏத்தி விட்டான்னு சொல்லி கூட்டமா போட்டானுவோம். அவ்வளவு தர்மாட்டி. செல்வம் எங்க இருக்கான்? நேரா ராயப்பட்ட ஆஸ்பத்திரிக்கு தூங்கிட்டு போனாங்க. அங்க போனா நீங்க பாக்கலாம். வந்து உண்மைய சொல்லல, உன்னை வெட்டி சூப்பு வச்சிருவேன். ஜக்குவ பார்க்க வந்துட்டு முதலாளிய பார்க்க வந்ததா புது புது கதை விடல உன்னை அப்படியே. ஐயோ தம்பி, அந்த கட்டைய வேஸ்ட் பண்ணிடாத, எரிக்கிறதுக்கு உதவும். என்னடா ஒரே கோபம் உனக்கு. என்ன விஷயம்? விஷயம் விபரீதமா போச்சே. இந்த குமார ஒரு 10 பேரா சூழ்ந்துகிட்டு பக்கு 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 பக்குன்னு குத்தி இருக்கிறானுவோ. அடிச்ச ஆளுங்களும் ஓடி போட்டானுவோ. அப்புறம் என்ன, அவனை கொண்டு போய் ஜெனரல் ஆஸ்பத்திரியில சேர்த்தாச்சு. மனசு கேட்கல, சொல்லிவிட்டு போலாம்னு வந்தேன். அப்படியா? இவனை பத்திரமா பாத்துக்க. இவன் வந்தாரு. அதை விட எனக்கு என்ன வேற? அதுக்கு தானே வந்திருக்கிறேன். யோ, உடம்புல உசுறு ஒட்டிக்கிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு மரியாதையா வந்துடு. சும்மாரியா நொல்ல கண்ணு. என்ன அடிச்சானே அந்த பேமானி பையன் எங்கே? இப்ப அவன் கிடைச்சான், அவன் சத்தாரு கிட்டாரு கேப்பிய ரொம்ப தைரியமா. ஏயா, ஆளு தலைமறைவான உடனே செனா விட்டா எந்திரிச்சு வாயா, எண்ணியை சேர்த்து தாக்கிட போறான். எங்க கொடை கையை காலை எல்லாம் எடுத்துக்க. ஏயா பீதிய கலப்புற? பக்கத்து
பக்கத்து வீட்டுல எவனோ சத்தம் போட்டிருக்கான். ஊர்ல ஒரு பையன் சத்தம் போடப்படாதா? எந்திரிச்சு வாயா. எதுக்காயா தூக்கி ஊதுற? வாயா, வந்துட போறான். எந்திரி எந்திரி, வா வா. ஏயா கண்டுபிடிக்கிற? இது என்ன குப்பை? நான் நினைச்சேன் குபேரனுடைய பங்கா. முதலாளி, இவரு தாங்க நாம தேடிக்கிட்டு இருந்த லயன் கோவிந்தன். ஏயா கர்ஜிக்கிற? குழந்தைங்க பயப்பட போகுது. வாங்க கோவிந்தன், நான் தான் கோகுல் தாஸ். உங்க பேர்லயே தெரியுதுங்க. கோலாகலமா குஷியா பிசியா பசியா இருக்கிறீங்க. நீங்களும் இந்த குஷியில கலந்துக்கிறது. உட்காருங்க. பிராண்டியா விஸ்கியா? முதலாளி, விஸ்கி போட்டுக்க சொன்னாலும் போட்டுக்கிறேன், பிராந்தி போட்டுக்க சொன்னாலும் போட்டுக்கிறேன். வஞ்சனையா? ஓகே, கமான் கேர்ள்ஸ். கமான் கமான் கமான். பட்டி ஏன் பறக்கிறேன்? அண்ணங்கிட்ட சில்மிஷம் செய்யுங்க, ஆனா சேதாரம் செய்யப்படாதே. ஏன்பா, நீ போதைக்கு குடிக்கிறியா இல்ல போறதுக்கே குடிக்கிறியா? நான் போமாட்டேன்டா. வயிற்றிலேயே ஒரு பெரிய கடை வச்சிருக்கிற சூப்பர் மார்க்கெட். நல்ல கண்ணு, நீ நல்ல கண்ணுடா. என்னடா கொஞ்சற? அதுக்குதான் பக்கத்துல ஆளு கொடுத்திருக்கிறேன். கஷ்மாலா, நீ என்ன ஆபத்துல இருந்து காப்பாத்துன, ஆனந்தத்தை கொடுத்த. நீ நல்ல நண்பன், உயிர் நண்பன், என் ஜக்கு மாதிரி. கேர்ள்ஸ், மாப்பிள்ளைக்கு மசாஜ் பண்ணுங்கடி. இப்பதான் ஒரு பாயிண்ட்டுக்கு வராரு. அவன் அழுக்குங்கடி. ஏன்பா லயன் கோவிந்தா? ஏன்பா, யார் அந்த ஜக்கு? ஜக்குவ தெரியாது? குப்பத்துல ஜெயக்குமார்ங்கிற பேர்ல சுத்தரானே, அவன் தான் ஜக்கு. டிரைவர் செல்வத்தோட சிநேகிதனா? முதலாளி, நீங்க தப்பு தப்பா சொல்றீங்க. செல்வமும் ஜக்குவும் பரம விரோதிகள். அப்புறம் நான் உங்ககிட்ட சொல்றேன், ஆனா யாருக்கிட்டையும் சொல்லிடக்கூடாது. அப்புறம் எனக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருக்கும். செல்வமும் ஜக்குவும் கீரியும் பாம்பு மாதிரி ஒருத்தர் தெரியாமலேயே தேடி அடே, உன்னை தேடாத ஹாஸ்பிட்டல் இல்லடா. என்னையா? ஆமா, தெரிஞ்சதுப்பா. நான் உனக்காக தேடாத இடமே கிடையாது. உன்னை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நாம தான் எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்குள்ள தள்ளுவோம், இந்த கணக்குள்ள நம்மையே உள்ள தள்ளிட்டானே. டேய், கண்டுபிடிச்சிட்டேன். என் எதிரி ஒருத்தனை நான் பிடிச்சு வச்சிருக்கேன். அவனை கடத்திட்டு போறதுக்காக கணக்குள்ளதான் இந்த பிளான் பண்ணிருக்கான். எங்க போகுது அந்த நாய்? அந்த கோகுல்தாஸ் வீட்டுல தானே வாலாட்டிக்கிட்டு இருக்கோம். வரமா மச்சான். யாருமா அவன் எதிரி? என்கிட்ட சொல்லுமா, சும்மா அம்பேல் பண்ணிடுவேன். நானே பாத்துக்கிறேன். ஏமா லயன் கோவிந்தா, நீ லயன் கோவிந்தங்கிற பேரை எடுத்துட்டு லயன் ஜெகதல பிரதாபன் வச்சுக்க. ஏண்டா நல்ல கண்ணு, இப்போ நேரம் என்ன இருக்கும்? இப்படியே குடிச்சுக்கிட்டு இருந்த கெட்ட நேரம் தான் ஆரம்பிக்கும். கெட்ட நேரம் ஆரம்பிச்சாச்சுடா. ஓடுங்க, உன் பணத்தை பார்சல் பண்ணி ஊருக்கு அனுப்பிடுவேன். என் ஃப்ரெண்ட் ஆஸ்பத்திரியில் இருக்கான்னு போய் சொல்லி 2 பயல்களை தப்பிச்சு வந்துட்டீங்கல்ல. எப்ப எங்க மறைச்சு வச்சிருக்க சொல்லு. ஐயோ, பாட்டில் போடுறவன் பாட்டிலேயே போயிடுவான்னு சொல்லுவாங்களே லயன் கோவிந்தா. எங்க வச்சிருக்க சொல்லு, கொள்ளுவேன். கோகுல்தாஸ், நீ அவங்களுக்கு கூட்டாளிய? பயந்தவங்களை பயமுறுத்தினா நான் சும்மா இருப்பேனா? என் விருந்தாளியா வந்திருக்கிறான் லயன் கோவிந்தன். ஏண்டா விடுறான்? அங்க விடுறான். உனக்கு விருந்தாளி
ஆனா எனக்கு என் பரம விரோதிய பதுக்கி வச்சிருக்கிற பகையாளி. உனகிட்ட புலிய பதுக்கி வச்சிருக்கிற இடத்தை கேடு. முட்டாள். ஜக்கு இருக்கிற இடம் எனக்கு தெரியும். உன் தங்கச்சிய எந்த கோலத்துல எங்க வச்சிருக்கிறா அதுவும் எனக்கு தெரியும். உண்மையா சொல்றேன். இல்லாதவங்கிட்ட போய் சொன்னா எனக்கு என்ன ஆக போகுது? ஜக்கு எங்க இருக்கா? தயவு செஞ்சு சொல்லிடு. அதுக்காக நீ என்ன கேட்கறியோ என்ன செய்ய சொல்றியோ சத்தியமா நான் செய்யறேன். அதைத்தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். நான் அவமானப்பட்ட அந்த குப்பத்துல அந்த ஜக்கு உன் கையாலேயே சாகணும். அதுதான் என்ன ஆசை. சாகடிக்கிறேன், சாகடிக்கிறேன். ஆனா அவன் இருக்கிற இடத்தை மட்டும் சொல்லு. ஆத்திரப்படாது. அவனை காட்ட வேண்டிய நேரத்துல உன்கிட்ட காட்டுறேன். இப்ப நீ போகலாம். கமா போ. போ. நீ என்னை ஏமாத்த மாட்டியே. வழி தீர்க்க வேண்டிய நேரத்துல நீ அவன்கிட்ட ஏமாறாது. எனக்கு அது போதும். நிம்மதியா நீ போகலாம். எப்படி லைன் கோவிந்தா? இப்போ விடு உன் இஷ்டத்துக்கு. லைன் லைன்